விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியம், மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தை வருகிறேன். சிறுவர் மரப்பட்டன வைத்து காத்துக்கொள்ளும். மட்டும் உதவி செய்தேன், இன்னும் உதவி செய். சொல்லப்படும் வார்த்தைக்கு தகுந்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய். கிருபையின் கழ்வையும் உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பரிசு கொடுக்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்திற்காக எடுத்த பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே, நீதி உள்ள தெய்வம். அவருடைய நாமத்திற்கு என்று நான் எதை செய்தாலும் ஆண்டவர் சொல்லும் போது அவர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்துல ஒரு சகோதரியை அவர் சொல்லுகிறார், அல்லது ஒரு விசுவாசியை அவர் சொல்லுகிறார். அப்படியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விசுவாசியை குறித்து அவர்கள் சொல்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே இவள் செய்தது என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும்? இவள் செய்தது ஆகாருக்கும் சொல்லப்படும். மார்க் 14 எடுத்து பார்த்தா ஆண்டவர் சொல்றார் 14:8-9. இவள் தன்னால் ஏந்ததை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக சர்வத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை நினைப்பதற்காக ஆண்டவர் சொல்லல. இவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள். இவள் என் மேல் வைத்த அன்பினாலே இதை செய்தாள். யாரும் அவளை பலவந்தம் பண்ணவில்லை. யாரும் அவளை கொடுங்கன்னு சொல்லல. நீ இப்படி ஆண்டவர் ஏதுக்கு செய்யணும்னு சொல்லல. அவளுடைய இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமே மனம் வந்து மனப்பூர்வமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எடுக்கிற ஒவ்வொரு செயலையும் அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சீஷர் அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியாக இருந்த பெண்மணி அல்ல.
ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்த ஒரு பெண்மணி. ஆகவே அவள் சொல்லும் போது இவளை நினைப்பதற்கு இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணுவார்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. தேவன் போய் சொல்லுகிறவர். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை நாங்கள் அவரிடத்துல கேட்டு அறிந்த காரியம். யார் சொல்றா? ஒன்னியவன். அவர் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒன்னியவன் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் அவரிடத்தில் கேட்டது 1:5 தேவன் வழியாய் இருக்கிறார். அவரு எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கு. எப்படி கேட்டார்? அவர் மனுஷ குமாரனாய் வந்தபோது யோவான் அவருடைய சீஷனாய் இருந்தார். ஆகவே அவர் தெய்வத்தை குறித்து தன்னை குறித்து அவர் அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறார். ஆனால் வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆகவே அவர் தேவனை குறித்து சொல்லும் போது தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 தீமோத்தேயுல பவுல் இதை மிக அழகாக அவர் கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டில் இவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நேரடியாக கேட்டவர், அருள்மொழியை. ஆனால் பவுல் அப்படி அல்ல. உயிர்த்தெழுந்த இயேசுவை பின்பற்றுகிற பக்தன், பரிசுத்தவான். அவர் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவராய் சாபமே உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாய் இருப்பதாக. 1 யோவான் 4:12. 4:12 என்னது? தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. மோசேக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார்? ஒரு மனுஷன் என்னை கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே என் கரத்தினால் உன்னை என்ன செய்கிற மூடுகிற, நான் உன்னை தாண்டி போவேன். யாத்ராகமம் 33 20 21. நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. பின்னும் கர்த்தர், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அப்படியானால் இந்த தேவ மகிமையை நாம் எப்படி தரிசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் தரிசிக்கிறோம். சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அது அவர் அழகாக அதை சொல்கிறார். 14ஆம் வசனம்,
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வார்த்தம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், நேரடியா கண்டவர். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே. ஆகவே ஆண்டவரை கண்டு அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு தன்னால் இயன்றதை இந்த பெண்மணி செய்தபோது ஆண்டவர் அவளை குறித்து சொன்ன அதே காரியம், யாரொருவர் நீங்கள் இருந்தாலும் ஏற்ற கிறிஸ்துவுக்காக கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் கனப்படுத்துகிறவராக. அதான் நான் சொல்றோம், ஆண்டவரிடத்துல முதலாவது அன்பு கூறுங்க. எதை செய்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதன் அடிப்படையில் இருந்து நீங்க ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது தேவனுடைய கற்பனையை கை கொள்வதா இருந்தாலும் சரி, இது நியாய பிரமாணம் கிடையாது, கிருபையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம். இந்த சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிற நான் தேவனுக்கு அடுத்த காரியத்தை, தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்தை மனப்பூர்வமாய் செய்வதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் கண்டிப்பான்னு சொல்லவே இல்லை, விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னைக்காவது ஒரு நாள் பின்பற்றுனா சொன்னாரு. வருஷத்துக்கு ஒருத்தோட 1ஆம் தேதி பின்பற்று, அப்புறம் அடுத்த வருஷம் 1ஆம் தேதி நீ பின்பற்றினா போதும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவனை பின்பற்ற நீங்க தீர்மானிச்சிட்டீங்க வைக்க, உங்க வாழ்க்கை சமாதானம் நிறைந்து இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவுக்கு என்று செய்யும் போது ஆண்டவர் இவளை குறித்து சொன்னது இன்னைக்கு நிறைவேறுத. எடுத்து இதைதான் எடுத்தா வந்துகிட்டே இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தி ஓடுவார். நான் ஒருத்தரை குறித்து சொன்னேன் என்றால் அது காலத்துக்கு நிலை நிற்கும். அது ஒரு நாள் யாராலும் அழித்து போட முடியாது. இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் என்ன செய்யப்படுமா? நினைவு கூறப்படும், சொல்லப்படும். இவள் செய்ததும் சொல்லப்படும். இவளை நினைப்பதற்காக நமக்கு கர்த்த செய்ததை நாம் செய்த இன்னொருவர் நினைக்கும்படி செய்தார். இதை செய்தாங்க, இதை செய்தான், இந்த நன்மையை செய்தார். ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அவரை என்ன சொல்றார்? மனப்பூர்வமான இருதயத்தை பார். எதை செய்தாலும் சரி கர்த்தருக்கென்று கடமை செய்கிறது. சரி, நம்ம என்ன செய்வோம்? கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாம கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாயிடுச்சு. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மனப்பூர்வமான ஒரு இது. அதைத்தான் அவர் எதிர்பார்க்க. பேதுருடைய என்னிடத்தில் அன்பா இருக்கிறார், மனப்பூர்வமா என்ன சிநேகிக்கிறியா?
அந்த மனப்பூர்வம் இருந்தாதான் மறுமறுப்பு இல்லாம எதையும் நாம் செய்வோம். மனப்பூர்வமான இருதம் இல்லை என்றால் என்ன கொடுத்துட்டு அது செஞ்சு தொலைப்போம். அப்படிதான். ஆனா ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின சீஷர்கள், சகோதரிகள், விசுவாசிகள் ஆண்டவரை மனப்பூர்வமாக பின்பற்றினார். லூக்கான சுவிசேஷத்தில் இதே சம்பவம் இன்னொரு புறம் வருகிறது. இது அவருடைய நாமத்திற்காக செய்து 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பின்னால ஒரு பெண் உட்கார்ந்து என்ன செய்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். அவர் சொன்ன காரியத்தை 47ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இதைத்தான் பேதுருட்ட கேட்கிறாரு, இவர்களை பார்க்கலும் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய். உங்க வீட்டாரிலே மற்றவர்களை பார்க்கலாம் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? கணவரை பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், வேற பிள்ளைகளை பார்க்கலாம், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? நீ அப்படி அன்பு கூறுவாயானால் என் கற்பனையை கைக்கொள். நீ அப்படி அன்பு கூறுவாயானால் என் ஆடுகளை மேய். மனப்பூர்வமாக இவள் மிகவும் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறது எல்லாம் அவருடைய நாமத்திற்காக எடுத்த எந்த ஒரு பிரயாசத்தையும் அவர் மறக்க மாட்டார். ஆனால் தான் உங்களுடைய காரியத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும், விருந்தோம்பல் இருந்தாலும், குடும்பத்தை நடத்துறதாய் இருந்தாலும், ஊழியம் செய்யறதாய் இருந்தாலும், இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்து மனப்பூர்வமாக செய்யும். அப்படி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து மனப்பூர்வமா செய்ய பிடிக்கலன்னா நீங்க செய்யாம நிறுத்தி விடுவது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு நாளும் முறுமுறுத்து கொண்டு செய்யவே செய்ய. தேவன் இருக்கிற பாவங்களில் ஒன்று முறுமுறுத்தல். அவள் முறுப்பை நான் கேட்டேன். தேவன் விரும்ப மாட்டான். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் தேவனாய கர்த்தரத்தில் அன்பு கூறுவார். ஆண்டவரை கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கியது. ஊழியன் வந்துட்டாலே, அதை ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்தாலே, காலையில கேட்டோம் பார்த்தீங்களா பிரசங்கம், எத்தனை பேர் குறிப்பிடுத்தியுள்ளோ எனக்கு தெரியாது. தேவன் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி கரெக்டா செய்வான். நான் ஒரு நாள் பேனை எடுத்துட்டு வர மாட்டேன். நான் போறப்ப அந்த பேனாவை எடுத்துட்டு போவோம். அவ்வளவு கவனமா கத்திருப்பான். சரி, இந்த பெண் எடுத்து வச்சு கவர்னர் பிரசங்க தொடங்கின உடனே குறிப்பிடு அவ்வளவு எழுதி வச்சு. ஏன் அதை எடுக்க வைத்தார் என்றால், நீ அங்க போய் கிடந்து தேடிக்கிட்டு இருப்ப. நீ அவ்வளத்தையும் எழுதணும். ஏன் எழுதுறன்னு தெரியுமா? இந்த சத்தியம் எங்கேயும் கிடைக்காது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு அவர் பேசின சத்தியம் கிடைக்காது. இதுதான் ஜீவத்தின் ஆழத்திற்குள், ஆவியானுடைய ஆளுகைக்குள்
தேவ மகிமைக்குள் கொண்டு போகும். எழுதி வைத்திருக்க மாட்டோம். இல்ல, இந்த வாரத்தில் திரும்ப வாசித்து சொன்ன வசனங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து அதுல எதை நாம் சரி பண்ண வேண்டும் என்று சரி பண்ணினால் தேவ மகிமை நமக்குள்ளே தங்கி இருக்கும். தேவன் எதையும் வீணாக செய்ய மாட்டார். அவருக்கு நாம் முக்கியம், நீங்கள் முக்கியம். ஆனால்தான் ஆண்டவர் இந்த 2 ஸ்திரீகளை குறித்து சொல்லும் போது, இவர்கள் என் நாமத்திற்காக செய்தார்கள். எடுத்த வசனத்துக்கு நேராக வருவான். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதே. உன்னை நான் தூணாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். யாரை? பிலடெல்பியா சபையில் இருக்கக்கூடிய விசுவாச மக்கள், ஊழியர்களை. அவர் நல்ல காரியங்களை தான் கண்டார் என்று விட்டு சொல்றார், நான் உன்னை ஆலயத்துல தூணான். யாருடைய ஆலயம்? என் தேவனுடைய ஆலயம். அது என்ன ஆண்டவர் சொல்ற? என் தேவன் ஏன் சொல்ற? பிதாவானவருக்கு ஒரு நாமம் உண்டு, அதை புரிந்து கொள்ள. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதா, நம்முடைய பிதா, பரம பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, பரிசுத்தவான்களின் பிதாவே, நீதி உள்ள பிதாவே, நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பிதாவா. தேவனை குறித்த அறிவுக்குள் நாம் வரும்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்முடைய சுதந்திர வழியாய் இருக்கிறபடினா இயேசு கிறிஸ்துவின் பிதாவான தேவனே. எங்க இருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எபேசியர் 3:14-15 இதை நிமித்தம் நான் பரலோகத்திலும், எபேசியர் 3:14-15 பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எதை நோக்கி? யாருடைய பிதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. நாம் முழங்கால் படியும் போது யாருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறோம்? ஆராதனை நேரத்துல நின்று ஆராதிக்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் முழங்கால் படியிடக்கூடியவள் நீங்கள் முழங்கால் படியிடணும் சொல்ற. யாருக்கு முன்னால முழங்கால் படியிடும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவன். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் ஆகிய இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு முன்பாக நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேள்வி கேட்கிற தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறார். அதான் அவர் சொல்றார், என் தேவனுடைய ஆலயத்திலே. தேவனுடைய ஆலயம், பழைய ஏற்பாடுல ஆலயம் இருந்துதான். ஆலயம் எப்ப வந்தது? சாலமோன் காலத்தில் தான் அந்த ஆலயம் வந்தது. அதற்கு முன்பாக என்ன இருந்தது? ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே ஸ்தாபித்தார்கள்? கானான் தேசத்துல
உள்ள வந்து யோசுவா எங்க ஸ்தாபித்தார்? யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 291. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆதரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. அவள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள், சுமந்து கொண்டு வருகிறார்கள். 40 வருஷம் வனாந்தரத்திலே தேவனோடு மத்தியிலே வாசம் பண்ண விரும்பி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார்? யாத்ராம் புஸ்தகம் அதுல 25ஆம் அதிகாரமா, 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த தலத்தை உண்டாக்குவார்கள். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு எண்ணம் முழுவதும் என்னென்றால் தேவனுடைய நோக்கம் முழுவதும் தான் ஜனத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ண. அப்படி வந்துட்டு போற கெஸ்ட் இல்ல, வீட்டுக்கு வந்தாங்க, கிறிஸ்துமஸ் ஒட்டி 4 நாள் இருந்தாங்க, போன விருந்தாளி அல்ல அவர். நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்து நம்மோடு கூட தங்கி இருக்க விரும்புகிற தெய்வம் அவர். ஆகவே அந்த ஆதரிப்பு கூடாரத்தை அவர் உண்டு பண்ணினார். சுமந்துக்கிட்டே போறாங்க. எங்கெங்க தங்குறாங்களோ ஆதரிப்பு கூடாரத்தை பற்றி பரிசளித்து போயிட்டு. இது 40 வருஷம் நடக்கும். 40 என்றால் கிட்டத்தட்ட 38 வருஷம். இந்த 2வது வருஷத்துல தான் இதெல்லாம் நடந்தது. ஆனால் கானானுக்குள்ள வந்தாச்சு, இனிமே தூக்கிட்டே போக முடியாது. ஏதாவது இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஆகவே அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம், நிலை நிறுத்தின இடம் சீலோவா. சீலோவிலே தானே போட்டிருக்கிறது. என்ன வாசியங்களை யோசுவா 18 சீலோவிலே. இந்த சீலோவில கூடின ஆட்கள் யாரு? 1 சாமுவேல் எடுத்தா அதுல தெரியும். சீலோவில தானே 9ஆம் வசனம், 1 சாமுவேல் 1:9. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தார். அப்போ அந்த ஆச்சரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. காலம் வரும்போது தேவன் செய்த காரியம், சீலோவிலே இருந்ததை தாவீது எங்கே கொண்டு வந்தார்? எருசலேமுக்கு கொண்டு வந்தார். எருசலேம்ல கொண்டு வந்து அவர் என்ன செய்தார்? கூடாரத்தை போடுகிறார். அந்த கூடாரத்தை போட்டுவிட்டு ஏன் அவர் எருசலேமுக்கு எடுத்து போக தேவன் அனுமதித்தார்? சீலோவில் இருந்ததை தேவன் ஏன் எருசலேமுக்கு கொண்டு போக தாவீதுக்கு அனுமதி கொடுத்தார்? தெய்வீகத்தினுடைய அனுமதி இல்லாம நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் உங்க இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. நீங்க இஷ்டப்பட்டபடி எல்லாம் செய்ய தேவன் அனுமதிக்கவும் மாட்டார். அவருக்கு அடுத்த காரியத்தை, தெய்வீகத்து சுவாதீனம் இருக்கு என்று சொல்லி எதுவும் செய்திட முடியாது. செய்தோமானால் அந்த சுவாதீனமே நம்ம நியாயம் இருக்கிற காரியமாக யாக்கோபில் இருக்கு. சங்கீதம் 79 60ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம்,
பார்ப்பீர்களானால் 78 மன்னிக்கணும் 78 60 பார்ப்பீர்களானால் தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகிட்டார். என்ன செய்தாரு? சீலோவில் கொண்டு போய் இவங்க போட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? இவங்க பண்ண அக்கிரமத்தை பார்த்து அவர் என்ன செய்தார்? அது முன்னால உள்ளது நீங்க படித்தீங்கன்னா தெரியும் ஏன் விட்டு விலகினார் என்று. விட்டு விலகி இன்னொரு இடத்துல பார்ப்போமானால் அவர் எருசலேமை தெரிந்து கொண்டார் என்று வரும். சரி, அது பிறகு நாம் பார்ப்போம். ஆண்டவர் அதை விட்டு விலகினால்தான் தாவீது எருசலேமிலே கொண்டு போய் அதை சாபித்தார். எங்க இருக்கு? 2 சாமுவேல் 2 சாமுவேல் அவன் முதல்ல டான்ஸ் ஆடுவாரு. அவ்வளோ ஒரே அடி அடிப்பார் ஆண்டவர். என்ன 2 நாள் ஆகுமா? அது 1 நாள் ஆகும். அதை பார்க்கும்போது முதல் டான்ஸு டிசாஸ்டர் ஆயிடுது. 2வது டான்ஸ் தான் ஒழுங்கா இருந்தது. 1 நாள் ஆகுமா? 15ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. 1:15-29 கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரம் மட்டும் வந்தபோது, சரி 16:1 அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து சந்நிதியில் பணிகளையும் சமாதானம் செலுத்தினார். அது வரைக்கும் ஆச்சரிப்பு கூடாரத்தில் தான் இருந்தது. இவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு, நான் என்ன ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கேட்டேன். நான் கேதுரு மரத்துல ஆசை வந்து தப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் அதற்கு அவரை என்ன செய்யல? அனுமதிக்கல. என்ன செய்யல? அனுமதிக்கல. ஆண்டவர் அதுக்கு பதிலா சாலமோனுடைய காலத்தில் என்ன வந்தது? ஆலயம் கட்டப்பட்டது. அதான் இது தேவனுடைய ஆலயம். சாலமோன் அதை கட்டினார். அதை கட்டி அதில் உடன்படிக்கை பெட்டி வைத்து ஆசை ஞாபகமான என்னென்ன சொல்லிச்சோ அதை பூரா அதை நிறைவேற்றி வந்தார்கள். ஆனா அந்த ஆலயத்தை இருந்ததா? அந்த ஆலயத்தை நிலைச்சு நின்னதா? கிட்டத்தட்ட ஒரு 250-200 வருஷத்துல அந்த ஆலயம் அழிக்கப்பட்டது. யார் அழிச்சா? நேபுகாத்நேச்சார் அழித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஆராதனையில் பிரியப்படுகிறவர் அல்ல. ஒரு ஆராதனைக்கு உரியவர். ஆராதனைக்குரியவராய் இருக்கிறபடினால்தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆராதனையில பிரியப்படுக ஒருத்தன் இருக்கிறான். யாரு? பிசாசு. நீர் என்னை பணிந்து கொண்டால் தவறாக தேவனை குறித்து அறிந்து கொண்டு வாழக்கூடாது. தேவன் இன்னார் என்று அறிந்து அவருடைய பிரியத்தை இதயத்தை அறிந்து வாழ்ந்து நாம் அதுக்கு ஏற்றபடி இருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். நன்மை கிருபை என்னை தொடரும். அது பாண்டு கிருபை வரும், நல்ல நன்மை வரும், கிருபை வரும், கிருபை வரும், நன்மை வரும்.
சமாதானம் நிறைந்து இருக்கும், சந்தோஷம் நிறைந்து இருக்கும். அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், ஆகவே அவரை ஆராதிக்க. நேபுகாத்நேச்சார் அழித்தார், மறுபடி யாருடைய காலத்தில் அது கட்டப்பட்டது? சகரியால் அது வரும். அங்கே அவர்கள் திரும்ப கட்டுகிறார்கள். அதே ஆலயத்துலதான் ஆண்டவரே சூழாகினார். ஆராதனைக்குரியவர் அந்த ஆராதனையில உலாவுகிறார். என்ன அதான் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல, பிந்தின ஆலயத்தின் மகிமை. இன்றைக்கு தப நடுவில் உலாவுகிறவர் தான். 7 பொன்குத்து விளக்குகளின் நடுவில் உலாவுகிறார். எதை கொண்டு தைரியமா ஊழியம் செய்துட்டே இருக்கிறோம்? அவர் இருக்கிறார். அவர் நடுவில் இருக்காரா, வாசலுக்கு வெளியே இருக்காரா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சா போதும். எடுப்பேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. படிச்சாலே தெரியும். இயேசு கிறிஸ்து சபைக்கு நடுவில் இருக்காரா, இல்ல வாசலுக்கு வெளியே நிற்காரா? இது தெரியாம ஊழியம் செய்யவே கூட. அவர் இங்கே இருக்கார். அந்த தைரியத்தை தான் அவர் சொன்னது அப்படியே எடுத்து பேசிக்கிட்டே போகும். ஏன் நீங்க ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் நல்லா இருக்க, உங்களுடைய தொழில், வருமானம், எதிர்காலம், படிப்பு, வேலை, திருமண காரியம் எல்லாம் தானாது வந்துகிட்டே இருக்கும். அவர் நமது நடுவில் இருக்கும். நன்மையும் கிருபையும் தொடரும். ஆகவே அவர் அந்த ஆலயத்தையும் கிபி 70 தீர்த்து அழித்து விட்டார். தீர்த்து அழித்து விட்டார். இன்றைக்கு வரைக்கும் ஆலயம் இல்லை. எந்த ஆலயத்தை என் தேவனுடைய ஆலயம் சொல்றார்? நீங்களே தேவனுடைய சபை கூடி வருகிறது, ஆலயங்கள்லாம் வந்து கூடி நிக்கி. இந்த ஆலயத்தில் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அது வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க யோவான் கண்ட தரிசனம் கரெக்ட், அந்த இடம் ஞாபகம் இல்லை. பரலோகம் திறக்கப்பட்டது, அதுல தேவனுடைய ஆலயமும் திறக்கப்பட்டது என்று வரும். பரலோகத்தில தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது வருகிறது. எனக்கு இப்போ அப்படியே அது எந்த இடம் என்று சரியாக சொல்ல முடியலை. என்ன கருத்தை தந்ததை அப்படியே சொல்லிக்கிட்டு வரோம், அவ்வளவுதான். பரலோகத்திலையும் ஒரு ஆலயம் இருக்கிறதையும் அதில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதையும் யோவான் என்ன செய்கிறார்? அவர் காண்கிறார். வெளிப்படுத்தினால் 11:1 பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளையும் அளந்து பார். தேவனுடைய ஆலயத்தை நீ என்ன செய்? அளந்து பாருங்க. இன்னொரு இடத்துல பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்று வருவதை பார்க்க முடியும். கற்சித்தமானால் அடுத்த வாரம் நான் எடுத்து இந்த இடத்துலையும் தேடி பார்த்து குறிச்சு வைக்க மறந்துட்டேன். நான் அதை சொல்லுகிறேன். எத்தனை 11, 10, 19
அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. உடைய ஆலயத்திலே உடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சொச்சங்களும் இடிமுழக்கும் பூமியையும் பெரும். பல்லவத்துல ஒரு ஆலயம் இருக்கலாம். இந்த பல்லவத்தின் ரகசியங்கள் நமக்கு முழுசும் தெரியாது. நாம் பல்லவத்தை பார்த்தோமே. பல்லவத்தின் தேவனை ஓரளவு தெரியும், முற்றிலும் தெரியும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வேதத்தின் அடிப்படையில கர்த்தர் செய்வார் என்பது தெரியும். பல்லவத்திலே என்ன பண்ணது? ஆலயம், தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்தில் உன்னை நான் தூணாக்குவேன், நிலை நிற்க பண்ணுவேன். அதுதான் தூண். என்ன செய்யும்? தாங்கிக் கொண்டு நிற்கும். நீ அநேகரை தாங்குகிற ஒரு தூணை போல, நீ அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம் போல உன்னை மாற்றி என் தேவனுடைய ஆலயத்தில் வை. உலகத்துல நிறைய பேர் அதிகாரத்தில், அரசியல் ரீதியில் இதெல்லாம் இருக்காங்க. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியத்தில், தெய்வீகத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் எல்லாரையும் தூணாக்குறதால். ஒரு நாள் என் நண்பர் கேட்டார். அவர் கிளப் செக்ரட்டரி, திறமையான ஆள், மிக திறமையான ஒரு லீடர்ஷிப் உள்ள. அடுத்த காரியங்கள் இப்படி செய்யும்போது ஏன் நீர் அதை பொறுப்படுத்த கூடாது? இந்த வேலையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நீர் செய்கிற வேலையை, நான் செய்கிற வேலையை குறிப்பிட்டவன் மாத்திரம் தான் செய்யணும். ஏன்? கர்த்தர் தந்தாதான் செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியாது. தேவன் அவளுக்கு கொடுத்த கிருபையின் அளவின்படிதான் செய்ய. என்ன அவர் ரட்சிக்கப்படாதவர். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இதே போலதான் எல்லா வேலையும் எல்லாரும் செய்ய முடியாது. நாம் இசை போட முடியுமா? மோதல் போட்ட மாதிரி முடியாது. அதற்குரிய ஆட்களை கற்றுக்கணும். இல்ல நான் பாடல் குழுவோட சேர்ந்து பாட முடியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, தாளந்து, திறமை, இவைகளை வைத்து உன்னை நான் தூணாக்குவேன். அது என் ஆலயத்தில், என் தேவனுடைய ஆலயத்துல, என் ஊழியத்துல, என் சபையில, இதுல உன்னை நான் மாற்ற வல்லவராயிருக்கேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சத்திலே தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறார் என்றார். விசுவாசத்தில் தூணாக்கி வைக்கிறவராக, நம்பிக்கையிலே தூணாக்கி வைக்கிறவராக, மற்றவர்களை தாங்கக்கூடிய ஜப வாழ்க்கையை தூணாக்கி வைக்கக்கூடியவராக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு தூணாக, பலமுள்ள தூணாக அவரே ஆக்கி வைப்பார் என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை ஆண்டவர் ஜெயங்கொள்வருக்கு கொடுப்பேன், அது நின்று அவன் ஒரு காலம் இன்னைக்கு சரியில்லைன்னு பிடிக்கி இன்னொரு இடத்துல வைக்கிறது அல்ல. நிலை நிறுத்தினால் நிலை நிறுத்தினதான். கர்த்தர் அழைத்தார் என்றால் அழைத்ததுதான். கர்த்தர் அபிஷேகித்தார் என்றால் அபிஷேகித்தார். அதில் ஆண்டவர் நிலை நிறுத்தி வைக்கிறது காண எனக்கு. நீங்கள் மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ள, பிரயோஜனம் உள்ளவர்களாய், நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்கும் பொழுது அதை நிலைநிறுத்த அவர் வல்லவர். அது வசனம் இருக்கு, முடிக்கும்.
கிருபை நிறைந்த நல்ல பிதாவே உம்முடைய